Hey guys, welcome out to this channel. 12th standard chemistry volume 2ல இருக்கிற சாப்டர் 14 பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். ஸோ மாடல் எஜுகேஷனுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சாப்டர் 14 நம்ம பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பயோமாலிகுல்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து நம்மளுக்கு பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு மாலிகுலும் சேர்ந்து பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்ட் 1ல பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன அப்படிங்கிற சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதில் கெமிக்கல் ஃபார்முலாவும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நம்ம பார்ட் 2ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் உடைய கான்ஃபிகரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஆல் த கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது கான்ஃபிகரேஷன் சொல்லி எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் ஆல் த கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும் as they have one or more chiral carbons. So first we have to know that chiral carbons. What is chiral carbon? அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில், படிக்கலனாலும் சரியில்லை. இப்போ நம்ம அதை பற்றி சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். அதாவது கார்பனை சுற்றி 4 வெவ்வேறு குரூப் இருந்துச்சு அப்படின்னா எந்த கார்பனை சுற்றி இருக்கோ அந்த கார்பனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, கைரல் கார்பன் இருப்பாங்க. இவங்க வந்து டெர்ஷரி குரூப்பாக இருக்கலாம். டெர்ஷரி குரூப் அப்படின்னு சொல்லும்போது கிட்ட கார்பன் இருக்காது. 4 சைடும் 4 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஆட்டம்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 எலக்ட்ரான்ஸையும் எல்லாருமே எடுத்துருவாங்க. பட் இந்த கைரல் கார்பன் சொல்லும்போது ஸ்பெசிஃபைடாக வெவ்வேறு குரூப்ஸஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க. இங்கே OH இருக்குது அப்படின்னா இங்கே என்னது இருப்பாங்க அப்படின்னா CHO இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 4 சைடும் வெவ்வேறு குரூப் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா டிகிளிசரால்டிஹைட் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. டிகிளிசரால்டிஹைட் அப்படின்னு சொல்லும்போது மேலே என்னது இருக்குது அப்படின்னா ஆல்டிகைட் குரூப் இருக்குது அண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா OH குரூப் இருக்குது. இங்கே CH2 அதாவது மெத்தனால் இருக்குது அண்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கார்பன் இருக்கும் தெரியுமா, இந்த இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும். இந்த கார்பனை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுடைய புக்கில் இருக்கிற டிகிளிசரால்டிஹைடு அப்படிங்கிறது, டிகிளிசரால்டிஹைடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே ஆல்டிகைடு இருக்குது. ஸோ அதனால் ஆல்டிகைடு அப்படிங்கிறத கடைசி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் எப்படியாக தான் இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும். ஆப்டிக்கல் அப்படின்னால லைட் அப்படின்ட்டு நம்மளுக்கு அர்த்தம். இப்போது இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ் இருக்கும் அதை சார்ந்து என்ன மாறும், அதில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது மாறும். இப்போ 2 the power of n அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். 2 the power of n சொல்லும்போது இங்கே n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இப்போ n is equal to 1 2 the power of 1 என்னது 2 தான். அப்போது 2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி இந்த கைரல் கார்பன் பற்றி, நம்ம ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பற்றி, ஐசோமர்ஸ் பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அதை பற்றி கிளியரன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேக் டு பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம கடைசி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான் நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் புரிஞ்சுக்கிடவும் முடியும். இப்போ இதில் பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமான கண்டென்ட் இந்த ஃபிஷர்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த ஃபிஷர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணுறது, ரிலேட் பண்ணுறதுக்காக டு ஒன் ஆஃப் த 2 என்ஷியோமர்ஸ் ஆஃப் கிளிசரால்டிஹைடோடைய 2 என்ஷியோமர்ஸோட. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ நேம் அஸ் டி ஆர் எல். டினா என்ன அப்படிங்கிறதும் எல்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே இதை இந்த டி ஆர் எல்லை எப்படியும் குறிப்பிடுவாங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. டினா ப்ளஸ்னும் எல்லுனா மைனஸ்னும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க. அது என்ன டி ஆர் எல்னும் நீங்கள் டி ஆர் எல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன். டெக்ஸோ லெவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய ரொட்டேஷன், லைட்டு ரொட்டேட் பண்ணணும்னு அர்த்தம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது. அப்போது லைட் ரொட்டேட் பண்ணுனா எப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு முக்கியம். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போது கார்போஹைட்ரேட்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிஆ எல்ஆ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த டிஆ எல்ஆ அப்படிங்கிறத ப்ளஸ்ஸா மைனஸானும் நம்ம சொல்லலாம். இப்போது டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இஸ் ஸோ நேம்டு. ஏன்
ஹைட்ரஜன் கார்பன் இருக்கும் அண்ட் OH குரூப் இருக்கும். அதனால் அது என்னன்னு சொல்கிறோம், குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே இதுதான் இந்த மாதிரி டிக்ஸோ ரொட்டேட்ரி லைவோ ரொட்டேட்ரி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறது. இந்த டெக்ஸோ ரொட்டேட்ரி லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட்ஸ் ரொட்டேட்ரி பிளேன் இன் ஆக்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது இப்போது ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, இதுதான் அந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் ஆனது நம்மளுக்கு கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதோடைய தளத்தை கிளாக் வைஸில் சுற்றுனுச்சு அப்படின்னா அது டெக்ஸோ ரொட்டேட்ரி. இதுவே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனுச்சு அப்படின்னா அது என்னது, லீவோ ரொட்டேட்ரி. இதுலேயே டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இதுலேயே முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சந்திக்கலாம். ஸோ டெக்ஸோ ரொட்டேட்ரி லேவோ ரொட்டேட்ரி ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதோடைய பிளேன் அதாவது தளத்தை கிளாக் வைஸ். இப்போ புக்கை நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றுனீங்க அப்படின்னா புக்கை பிளெயின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு டெக்ஸோ ரொட்டேட்ரி. ஆன்டி கிளாக் வைஸில் இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது லீவோ ரொட்டேட்ரி. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ.